வாழ்க்கை தான் எழுத்து. அந்த எழுத்தான சூழலை சந்தர்ப்பங்களை பாவிக்கும். அது சொந்த கதைக்கானது. அது ஒரு 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 நபர் வந்து அவருடைய ஒரு முதல் மனைவியை யுத்தத்தில் இழந்து விட்டார். அதை நிறுத்து. வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஓர் இசையும் கதையும். இந்த கதையை எழுதியவர் தாயகத்தில் இருந்து ராஜேஷ் வேலு. அற்புதமான ஓர் கவிஞர், அற்புதமான ஓர் கதை ஆசிரியர். அவர் பல கவிதைகள் எழுதி அதை நான் வாசித்திருக்கின்றேன். ஒவ்வொரு வரிகளும் அற்புதமான வரிகள். அவருக்கு நிச்சயம் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கொண்டு இந்த கதை அவர் தாயகத்தில் 2005 9வது மாதம் 16ஆம் தேதி பத்திரிகையில் அவர் எழுதி அனுப்பிய போது அந்த திகதியில் மட்டக்களப்பு ஈழநாதம் என்கின்ற பத்திரிகையில் வெளியானது. அந்த கதையை இப்போது அவரது அனுமதியோடு இங்கே நான் அது இசையும் கதையுமாக உங்களுக்கு தருகின்றேன். கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துவிட்டு உங்களது ஆதரவை தாருங்கள். நன்றி. நன்றி ராஜேஷ் வேலு அவர்களே, ரொம்பவும் நன்றி எனக்கு இந்த கதையை தந்து உதவியதற்கு. இதோ கதை ஆரம்பமாகின்றது. இசையும் கதையும். பெண்ணின் மனம். வேலை முடிந்து வந்து புவி சைக்கிளை மரத்தில் சாத்திவிட்டு வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கிறான். வீடு என்றுமில்லாதவாறு அமைதியாக இருந்தது. மனைவி சாந்தியின் சந்தடி கூட இல்லாது டிவியும் அமைதியாக இருப்பது புவிக்கு ஆச்சரியத்தை தந்தது. படுக்கை அறையை எட்டி பார்க்கிறான். அயர்ந்து தூங்குபவள் போல சாந்தி. சமையல் மின்னல் வேகத்தில் மாமி பேசாமல் கிணற்றடிக்கு போய் புவி கைகால் முகம் கழுவி உடுப்பு மாற்றி வந்து டிவியை போட்டு முன்னால் அமர்ந்து கொண்டான். பின்னால் சத்தம் கேட்க திரும்பி பார்த்தான் புவி. இந்தாங்கோ தம்பி தேத்தண்ணி, சாப்பாடு மேசையில் எடுத்து வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. எனக்கு தலைகால் வலிக்குது, படுக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு டிவி பிரியான தன் மாமி டிவியை கூட ஏறெடுத்து பார்க்காமல் போவது வேடிக்கையாக இருந்தது. மீண்டும் திரும்பி வந்த மாமியார், பிள்ளை எழுப்பி சாப்பிட சொல்லுங்கோ, அவள் மதியம் சாப்பிடலை என்று கூறிவிட்டு திரும்ப சென்று விட்டாள். புவிக்கு விளங்கிவிட்டது, தாய்க்கும் மகளுக்கும் இடையே ஏதோ பனிப்போர் மூண்டிருக்க வேணும். எழுந்து படுக்கை அறைக்குள் சென்றவன் படுத்திருந்தவள் மேல் மெதுவாக கையை வைத்தான். வேகமாக எழுந்த சாந்தி அவனது கையை தட்டிவிட்டாள். என்னோட ஒருத்தரும் கதைக்க வேணாம், என் மேல ஒருத்தருக்கும் அன்பில்லை என்று கூறியவள் படுக்கையில் விழுந்து அழத் தொடங்கினாள். புத்தம்புது மனைவியின் கண்ணீர் பூவியை தடுமாறச் செய்ய அருகில் அமர்ந்து அவளை தூக்கி தன் மடியில் போட்டுக்கொண்டு, என்னம்மா சாந்தி நடந்தது என மெதுவாக கேட்டான். கணவனின் முகத்தை பார்த்த சாந்தி சுய உணர்வுக்கு வந்தவளாய் உடனே எழுந்து கொண்டாள். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? பசிக்குதா? எழும்புங்க, சாப்பாடு போட்டு தாரன், வாங்க வாங்க என கையை பிடித்து இழுத்த சாந்தியை தன் அருகில் அமர்த்தி கொண்டு புவி, நான் சாப்பிட்றது இருக்கட்டும், என்னடா நடந்தது முதல்ல அதை சொல்லு, மதியம் ஏன்டா சாப்பிடல சொல்லடா என கேட்டான். கணவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். இப்ப எல்லாம் என் மேலே அம்மாவுக்கு அன்பே இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஒரே
ஏச்சு தான். நான் பக்கத்தில் இருக்கிறதால என் யாருமே அவவுக்கு தெரியல. நாம கரியா இங்கே இருந்து போயிடணும். நமக்கு ஒரு வீடு பாருங்கோ, நாம் 2 பேரும் போய் அங்கே இருப்போம். நாளைக்கு நீங்கள் வீடு பார்ப்பேன்னு சொன்னாதான் இன்றைக்கு நான் சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு கணவனின் முகத்தை பார்த்தாள் சாந்தி. பாடியதில்லை இது போல ஒரு பாட்டு, சுகமான சுதி சேர்த்து காதலிக்காக காதலன் தேடி தூது சென்றானே காதலன். தினக்கு தினக்கு தின் தினக்கு தினக்கு தின் தின் தின்னானா, தினக்கு தினக்கு தின் தினக்கு தினக்கு தின் தின் தின்னானா. இதுவரை யாரும் பாடியதில்லை இது போல ஒரு பாட்டு, சுகமான சுதி சேர்த்து. வங்க கடல் ஆழம் அல்ல, வானக்கரை நீளம் அல்ல, காதல் கடல் காதல் கடல் ஆழத்தினை யார் சொல்ல. எதையோ யோசித்து கொண்டிருந்தவன், அதுக்கு என்ன, நம்மட புரிட்டனிடம் நான் சொன்ன நாளைக்கே வீடு ரெடி என்று கூறியவன் மனைவியை அழைத்து கொண்டு சாப்பிடச் சென்றான். பகல் முழுவதும் பசியுடன் இருந்தவள் சாப்பிட்டவுடன் தூங்கிவிட புவி யோசனையில் அமர்ந்தான். புவியும் சாந்தியும் திருமண பந்தத்தில் இணைந்து 3 மாதமாகிறது. சாந்தியின் பிடிவாதமும் கோபப்படும் சுபாவமும் புவிக்கு தெரியும். தன்னை விட தாயின் மேல் மிகவும் பிரியமானவள் சாந்தி என்பதும் புவிக்கு புரியும். சாந்தியை காதலித்தே கரம் பிடித்தவன் புவி தன்னை எல்லோரும் அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதில் பிடிவாதக்காரி சாந்தி. தாய் மகள் சண்டை புவி அறியாதது அல்ல. இதையெல்லாம் புவி தலையிடுவதும் இல்லை. இன்று சண்டை பிடிப்பார்கள், பிறகு தாய் மகள் உறவுக்கே இலக்கணம் தாங்கள் தான் என்பது போல் இருப்பார்கள். இடையில் புகுந்து மூக்குடை பட புவி விரும்புவதும் இல்லை. காதால் கேட்டு ஆமாம் போடுவதோடு சரி. பெண்ணின் மனம் ஆழம் என்று சொன்னவர்கள் கோடியுண்டு, ஆணின் மன ஆழத்தினை சொன்னவர்கள் யாருண்டு. என் உயிரே மனதுக்குள் இருப்பதை வெளியிடவா, உயிருக்குள் காதலை மறைத்திடவா, மறுமுறை உனக்கென பிறந்திடவா, அதுவரை தனிமையில் அழுதிடவா. ஒரு முறை வாழ்க்கை ஒரு முறை காதல், உனக்கென வாழ்ந்தால் அர்த்தமாகுமே. தினக்கு தினக்கு தின் தினக்கு தினக்கு தின் தின் தின்னானா, இதுவரை யாரும் பாடியதில்லை இது போல ஒரு பாட்டு, சுகமான சுதி சேர்த்து. மேகமதை தூது விட்டால் பாதி வழி போகும் முன்பே தூறல்களாய் மாறிவிடும் என்று எண்ணி பயந்தாயா? அன்னமதை தூது விட்டால் மெல்ல மெல்ல ஆடி செல்லும், தாமதமா ஆகிவிடும்
என்று அதை தவிர்த்தாயா என் உயிரே. ஆனால் இன்று காதல் மனைவியின் கண்ணீர் அவனையும் மாற்றிவிட்டது. நாளைக்கு எப்படியாவது வீடு போத்து விடுவதென எண்ணியபடியே உறங்கி போனான். காலை பொழுதிலும் மனைவியின் சிரிப்பில்லா முகத்தை காணவும் கொஞ்சம் சிரியடா என்றான். தன் ஆசை மனைவியை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்க வேண்டுமென நல்ல செய்தியோடு வந்தவனை வரவைப்பது போல வீட்டுக்குள் இருந்து சிரிப்பொலிகள் கேட்டது. தன் சைக்கிளை அண்ணலோரம் வைக்கும் போது பார்த்தான். வீட்டுக்குள் எல்லோரும் டிவி பார்த்தபடி கதைத்து கொண்டிருந்தார்கள். கல்முனையில் இருந்து சாந்தியின் அக்கா பிள்ளைகள் எல்லோரும் வந்திருப்பது தெரிந்தது. சாந்தி தாயின் மடியில் படுத்தபடி ஆகமும் முகமும் மலர் எதையோ பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். சிரிப்பும் கதையுமாக இருந்தவர்கள் புவியை காணவும் சித்தப்பா சித்தப்பா என்றபடி பிள்ளைகள் ஓடிவர சாந்தியும் ஓடி வந்து புவியின் கையை பிடித்து கொண்டு போய் தன் அருகில் இருக்க வைத்து கொண்டாள். வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தவன் எழுந்து உடை மாற்றுவதற்கென அறைக்குள் சென்றான். பின் தொடர்ந்து வந்த மனைவியை பார்த்த புவி, வீடு ரெடி, எப்போ போவோம் என்று கேட்டதும் தான் தாமதம். புவியை கோபமாக பார்த்தவள் வேகமாக அறை விட்டு வெளியேறினாள். உடை மாற்றி வந்த புவி சமையல் அறையை எட்டி பார்த்த போது தாயிடம் கொஞ்சலும் குலாவலுமாக சாந்தி பேசி கொண்டிருந்தாள். பாத்தீங்களே அம்மா, எவ்வளவு பொறாம, அதுக்கு நான் எப்ப சொல்லுவேன் என்று இருந்திருக்கு போல. இரவு சும்மா சொல்ல உடனே இன்றைக்கு வீடை பார்த்துட்டு வந்து எப்ப போவோம் என்று கேக்குது. நான் எப்படி அம்மா உங்களை விட்டுட்டு போவேன் என்று தாயை கட்டி அணைத்து கொண்டாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த புவிக்கு சாந்தியை இழுத்து வைத்து அறைய வேண்டும் போல இருந்தாலும் மனதுக்குள்ளே நிம்மதியாக சிரித்து கொண்டான். அற்புதமான அற்புதம் 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 அற்புதமான கதை. கவிஞரே, கதாசிரியரே, இந்த கதையை எழுதியிருந்த ராஜேஷ் வேலு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கதையில் உங்களோடு சந்திப்பேன் என்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் ராஜேஷ் வேலு நான் விடைபெறுகிறேன். இந்த கதை மடக்கிளப்பு ஈழநாதம் என்கின்ற பத்திரிகையில் 16, அதாவது 2005ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 16ஆம் தேதி வெளிவந்த கதை. அந்த கதையை இப்போது பதிவு செய்திருந்தேன். அது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கருத்தான ஒரு கதையை சொல்லுகின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இது ஆறுமுகம். நன்றி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும்
பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு திம்பா, பல்லு முளைக்க மெல்ல முனையா மெல்ல மெல்ல தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்காது பிரசவந்தான், உன்னை பேர துடி துடிச்சா அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளைய சுத்தி வித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போல் அவள்